இன்னைக்கு மக்கள் ஒரு முதல்வராக அவரை ஏற்றுக்கிட்டாங்க. அதை தாண்டி சட்டமன்ற கூட்டத்தில் அத்தனை பேரும் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு இது. இதனால் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அவங்களுடைய ஆதரவு இருக்குமா, இந்த 5 ஆண்டு காலம் கரெக்டாக அந்த ஆட்சி பண்ணிட்டு போய் முடியுமா, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோங்க, வாக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனை வரும்பொழுது பெண்களுடைய கோபம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னைக்கு குடிநோயாளிகள் அப்படின்னு தமிழகத்தில் இளைஞர்கள் பெருமளவில் சீர்கட்டு போய் போதை கலாச்சாரத்தை சிக்கி இருக்கிறாங்க. முதல் கட்டமாக ஏன்னா பூரண மதுவிலக்கு அப்படின்னு விஜயே சொன்னாரு, கொஞ்சம் மூச்சு வாங்குறதுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு. முடியாது. விஜய் அவருடைய இந்த 5 ஆண்டு காலம் அவரை முழுமையா நீங்க ஆட்சி அமைய வைத்தால், ஆட்சி அமைவதற்கான ஒரு ஆதரவு கொடுத்தால் ஒரு சிறப்பான ஆட்சியை தமிழகத்தில் கொடுப்பார் என்று. வணக்கம் சார். வணக்கம் நவீன். நாளைக்கு சட்டமன்றத்தில் திரு விஜய் அவர்கள் பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்ற ஒரு சூழல் தான் இப்போ இருக்கு. என்னதான் மற்ற தலைவர்கள் ஆதரவு கொடுத்தாலும் இன்னும் அந்த பதட்டம் தாவேகா தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் இருக்கு. நாளை தினம் எப்படி இருக்கும் தாவேகா? நிச்சயமாக அவருடைய பெரும்பான்மையை நிரூபிச்சு விடுவார். ஏன்னா இன்னைக்கு மக்கள் ஒரு முதல்வராக அவரை ஏற்றுக்கிட்டாங்க. அதை தாண்டி சட்டமன்ற கூட்டத்தில் அத்தனை பேரும் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு இது, அது எதிர்கட்சியாக இருக்கட்டும் மற்ற கட்சியாக இருக்கட்டும், அந்த ஒரு சிறப்பாக பணியாற்றுறது, எல்லாருக்கும் இறக்கமாக இருக்கிறது. இதனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒன்றும் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நிச்சயம் வராது. அதுவும் இன்றைக்கி காலையில் அதிமுக 2ஆக உடஞ்சி போச்சு. சி.வி. சண்முகம் தலைமையிலான சட்டமன்ற உறுப்பினர்லாம் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அப்படி தனித்து விடப்பட்டார். அவரே கூட ரொம்ப இதுவெல்லாம் பேசியிருக்கார். என்னையா இப்படி பண்ணிவிட்டீங்கன்ற ரேஞ்சில் வந்திருக்காரு. அந்த 32 எம்எல்ஏக்கள் எனக்கு தெரிஞ்சு வெளியிலிருந்து ஒரு ஆதரவு கொடுப்பார்கள் அப்படின்பொழுது தாவேகாவிற்கு மிகப்பெரிய பலம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இப்போ 5 வருஷம் நிலையான ஆட்சி கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு தைரியம் மக்களுக்கு வந்திருக்கா சார்? ஏன்னா இப்போ இந்த 32 பேர் வெளில இந்த ஆதரவு கொடுக்க முடியும் அப்படின்னும் போது கண்டிப்பாக அது மெஜாரிட்டிக்கான இப்போ இருக்கக்கூடிய கட்சிகள் விலகினாலும் கூட அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக தான் இருக்குன்னும் போது 5 வருஷம் நிலையான ஆட்சி எதிர்பார்க்க நிச்சயமாக. அது சப்போர்ட்டை தாண்டி நீங்கள் ஒரு கேள்வி கேட்கறது நல்ல ஒரு விஷயம். 2 விதமாக அதை பார்க்கலாம். ஒன்று பெரும்பான்மையை நிரூபித்து தான் ஆகணும். அப்புறம் இடையில தொடர்ச்சியாக அவங்களுடைய ஆதரவு இருக்குமா, இந்த 5 ஆண்டு காலம் கரெக்டாக அந்த ஆட்சி பண்ணிட்டு போய் முடியுமா, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோங்க, வாக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனை வரும்பொழுது விஜய்க்கு ஒரு மைனாரிட்டி அரசாக இல்லது விஜய் அரசு கவிழ்ந்து போய் விடுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்கும் பொழுது முதல்வராக பதவியேற்று 2-3 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே பார்த்தீங்க அதிரடியான அறிவிப்புகள், அதிரடியான விஷயங்கள், மக்களுக்கு நம்பிக்கையான ஒரு விஷயம். அதை கூட சில பேர் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த புதுசாக வரவங்கலாம் இப்படி தான்பா இருப்பாங்க அப்படின்னு. இப்போ ஊருங்க நான் சின்ன பசங்களாக இருக்கும் போதெல்லாம் எங்கள் ஊரில் சின்ன டவுன் அப்போது நான் சொல்கிறது ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிள்கள் தான். அப்போ வண்டிங்கள்லாம் 2 வீலர்லாம் கிடையாது. பஜாரில் மெயின் ரோடு, காந்தி ரோடுன்னு பேர். அது சைக்கிளில் இருக்கும். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஒரு புல்லட்டில் ஒரு உருவம் யூனிஃபார்மோட டப்ப சைக்கிள்லாம் காலில் எட்டி வச்சுட்டு போவாங்க. எல்லாரும் சைக்கிள் எடுத்து வைப்பாங்க. ஊரில் பேசிப்பாங்க, புதுசாக ஒரு எஸ்ஐ வந்திருக்கிறாராம் அப்படின்னு. அப்போ என்னன்னா அந்த எஸ்ஐ வந்தவுடனே நான் தன்னுடைய பவர் என்ன, இங்கே கரெக்டாக நடந்துக்கணும், இல்லைன்னா தொலைச்சிடுவேன் அப்படின்னு அந்த புதுசாக வரும்போது அந்த நகரம், அந்த டவுனே கொஞ்சம் இதுவாக இருக்கும். வண்டியை ஒழுங்காக நிறுத்துறது, கடையை உள்ளே தள்ளி போடுறது, இதெல்லாம் இருக்கும். ஏற கூட விஜய் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு. புதுசாக வந்திருக்காருல்ல, அது முதல் முறையாக சட்டசபைக்கு வந்திருக்காங்கல்ல, அதனால அப்படி தான் பண்ணிட்டு இருக்காருன்னு. ஆனால் அதை தாண்டி மக்களுக்கான விஷயம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. முதல் விஷயமா 711 கடைகளை, டாஸ்மாக் கடைகளை மூடினது கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பெண்கள் வரவேற்கிறார்கள். எதுக்கு சொல்றேன்னா, கடந்த ஆட்சி காலத்தில், அதற்கு முந்தைய ஆட்சி காலத்தில் பல ஊர்களில் பெண்கள் உருட்டு கட்டி எடுத்து போய் இந்த கடைகள்லாம் அடிச்ச சம்பவங்கள்லாம் இருக்குது. போய் டாஸ்மாக் கடையை அடித்து உடைத்த பெண்கள், டாஸ்மாக் கடையை சூறையாடிய பெண்கள், அதை சூறையாடின்னு போட்டிருக்காங்க. காரணம் என்னன்னா, அவன் சம்பாதிக்கிறது, வீட்டுக்காரன் சம்பாதிக்கிறது 200 ரூபா. அதில் சரி குடிக்கிறதே தப்பு தான். ஒரு 50 ரூபாய்க்கு குடிச்சிட்டு மீறி ஒரு 150 ரூபா கொடுறா அப்படின்னா 200 ரூபாயில கடன் வாங்கி 250 ரூபாய், 50 ரூபாய் கடன் வாங்கி 250 ரூபா குடிச்சிருந்தா நான் எப்படி குடும்பம் நடத்த முடியும், குழந்தைங்களை வச்சு நான் எப்படி காப்பாற்ற முடியும்னு இந்த தாய்மார்கள் கதறல் அது கோபமாக மாறி சில இடங்களில் இந்த கடையெல்லாம் அடிச்சு நொறுக்கப்பட்டது. அப்புறம் டாஸ்மாக் கடை மேலே இது மாதிரிலாம் அடிச்சிங்களா இது பண்ணிங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெரு அளவில் உங்கள் மேலே சட்டலாம் பாயம், இதெல்லாம் பாயம் அப்படின்னு சொல்லி தான் இதை பண்ணால் கூட பெண்களுடைய கோபம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னைக்கு குடிநோயாளிகள் அப்படின்னு தமிழகத்தில் இளைஞர்கள் பெருமளவில் சீர்கட்டு போய் போதை கலாச்சாரத்தை சிக்கி இருக்கிறாங்க. முதல் கட்டமாக ஏன்னா பூரண மதுவிலக்கு அப்படின்ட்டு விஜயே சொன்னார், கொஞ்சம் மூச்சு வாங்கிறதுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு. முடியாது. ஏன்னா அரசு ரன் ஆகிறதே டாஸ்மாக் கடையுடைய வருமானத்தை வச்சு தான்.
அதே போல் அதனுடைய முதலாளிகள் எல்லாம் எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. எல்லா கட்சின்னா திமுக, அதிமுக, அதிமுக, திமுக எல்லாத்துலேயும் இருக்காங்க. சாராய அதிபர்கள், ஆலய அதிபர்கள் எல்லாம் எடுத்த உடனே 711 கடைகள் அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணுங்க ஆசைப்படுறேன். நான் வந்து நெடுஞ்சாலைகளில் இருந்த டாஸ்மாக் கடைகளை அகற்றியதில் பெரும் பங்கு வந்து முக்கிய பங்கு வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸுக்கு உண்டு. ஏன்னா நெடுஞ்சாலைகளில் டாஸ்மாக் கடை கூடாது, சாராய கடை இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா விபத்துக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது அதுதான். சரிங்க, தள்ளி ஊர் உள்ள வச்சுட்டாங்க, இப்போ குடிக்காமல் இருப்பான்னா சைக்காலஜிக்கல் பொதுவாகவே ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு பெரிய லாரி போகுது கன்னியாகுமரியிலேருந்து போகுது, அது பஞ்சாபுக்கு போகுதுன்னு வச்சுக்க, ஓட்டி முறை ஆளுக்கு கடையை பார்த்த உடனே நான் ஒரு சபலம் தட்டுவோம், வாங்கி போட்டு ஆந்திரா தாண்ட உடனே சாப்பிடுவோம் அப்படின்னு. இல்லைன்னா வாங்கி வச்சுப்போம், சரி இங்கே தானே அப்படி போய் குடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் வண்டி எடுப்போம். இதுதான் நடந்தது. ஆனால் ஊர் உள்ள தள்ளி நீங்கள் வச்சுட்ட பிறகு அவன் அந்த கிணறை வளர்த்து அங்கே கொண்டு போக முடியாது, நிறுத்திட்டு போக முடியாது. அவனுக்கே என்ன ஆகிடும், இந்த கருமத்தை நம்ம போய் அவ்வளோ தூரம் போய் குடிக்கணுமாடா, வண்டி ஓட்டும் ஒழுங்கா நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு போயிடுவாங்க. இந்த விபத்துக்கள், இந்த குற்றங்கள் தடுத்தல் ஒரு பெரும்பங்கு உண்டு. அதே போல 711 கடைகள் என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. விரைவில் நாளைக்கு நாலு மறுநாள் கூட இன்னொரு ஜீவோ கூட பாஸ் ஆக போது, அந்த நேரத்தை குறைக்க போறாங்கன்னு வரவேற்கத்தக்க விஷயம் வந்து. அதனால எதுக்கு சொல்றேன்னா, விஜய் அவர்களுடைய இந்த 5 ஆண்டு காலம் அவர் முழுமையா நீங்க ஆட்சி அமைய வைத்தால், ஆட்சி அமைவதற்கான ஒரு ஆதரவு கொடுத்தால், ஒரு சிறப்பான ஆட்சியை தமிழகத்தில் கொடுப்பார் என்று நான் மக்களை போல நம்புகிறேன். அதே மாதிரி விஜய் அவர்கள் சொல்லும்போது நான் சொன்னதையும் செய்வேன் சொல்லாதையும் செய்வேன் அப்படின்னாரு. அதில் மிக முக்கியமாக அந்த மதுக்கடைகளை மூடினது, பல இடங்களில் வந்து போலீஸார் ரவுடிங்கிட்ட பேசுகிறாங்க, ஆட்சி மாறிச்சு இதுக்கப்புறம் ஒழுங்காக இருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறது என்ன மாதிரி ஒரு நல்ல முன்னெடுப்பாக பார்க்குறீங்க சார்? நிச்சயமாக நவீன், வந்து உங்களுக்கு வந்து கடந்த ஆட்சியில் இருந்த குற்றச்சாட்டே அதுதானே. வந்து மக்கள் வந்து இதுவாக நடமாட முடியல, எங்கே பார்த்தாலும் ரவுடிசமாக இருக்குது, எங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, 2 வயசு குழந்தைய விட மாட்டேன்றானுங்க, 75-80 வயசு கிழவியும் விட மாட்டேன்றானுங்க, என்னடா அது அப்படின்ற மாதிரி இவர் விஜயே வந்து அந்த விஷயத்தை தான் தேர்தல் முன்னெடுப்பாக பிரச்சாரமாக வச்சு அவர் வெற்றி பெற்றிருக்காரு. மக்கள் இது சந்திச்சிருக்கிறார், வந்து மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்காரு. இந்த சமயத்தில் திருச்சியில் ஒரு 300 ரவுடிகளை, சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை நிற்க வச்சு அந்த காவல்துறை அதிகாரி வந்து வார்னிங் பண்ணுறார். ஓப்பன் மைக்கில் வந்து வார்னிங் பண்ணுறாரு. அது ஒரு சினிமாவில் தான் நம்ம பார்த்துருப்போம், வந்து நிஜத்தில் வார்னிங் பண்ணுறாரு. வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அது. நீங்கள் என்ன மொத்தம் 300 பேர் இருப்பீங்களா? திருச்சி மாவட்டத்தில் 30 லட்சம் பேர் இருக்காங்க. 30 லட்சம் பேர் பாதுகாப்புக்கு 300 பேரை நான் தொலைச்சிடுவேன்றாப்புல. இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்குற விஷயம். அங்கங்கே அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களாம் வந்து ஒவ்வொருத்தராக இது பண்ணிட்டு இருக்காங்க. காவல்துறைக்கு ஒரு முழு சுதந்திரம் கொடுக்கணும் வந்து கண்டிப்பாக. அப்போ தான், ஏன்னா அவங்களுக்கே ஒரு வெறுப்பு இருக்கலாம். இல்லை கட்சிக்காரங்க நீங்கள் போய் உட்காந்துன்னு ஸ்டேஷனில் போய் பஞ்சாயத்து பண்ணுறது, அப்புறம் அந்த ஆள் வெளியே விடு, சினிமாவில் பார்த்துருக்கோம்ல, அது நிஜத்தில் வெளியே விடுன்னு சொல்கிறது, இதெல்லாம் என்ன ஆகிடும், அவங்களுக்கே வெறுப்பாயிடும். அவங்களுக்கு ஏன் வெறுப்பாகுதுன்னா, மீடியாக்கள் அவங்கள பற்றி எழுதும்போது, மீடியாக்கள் அவங்கள பற்றி செய்தியை சொல்லும்போது, மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பாகும் பொழுது, என்னையா நேர்மையாக இருந்து என்னையா பண்ணுறது, அரசியல்வாதி நம்மளை கெடுத்து போடுறாங்க, இது பண்ணிடுறாங்க. இந்த வாட்டி அரசு ஊழியர்கள், காவல்துறையினுடைய தபால் ஓட்டுகளே அப்படி மாறினதுக்கு இதுவும் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் விஜய் ஒரு சுதந்திரமான அதிகாரிகளுக்கு, காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுப்பார் என்று எதிர்பார்க்க.